Good morning, students. 10th Social Science, Geography, Lesson 1, page number 129. India, Location, Relief and Drainage. இந்தியாவுடைய அமைவிடம் பற்றி நம்ம இந்த லெசனில் படிக்க போகிறோம். இந்தியாஸ் லேண்ட் அண்ட் வாட்டர் ஃப்ரான்டியர்ஸ். இந்தியா வந்து 3 பக்கம் கடலும் ஒரு பக்கம் நிலப்பரப்பும் உள்ளது தான் நம்ம ஐலண்ட் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். இந்தியா இஸ் த 7th largest country in the world and 2nd largest country in Asia. ஏஷியாவிலே இந்தியா வந்து 2nd largest கண்ட்ரியாக இருக்குது. அது 7th largest country, 7வது கண்ட்ரி. உலகத்திலேயே இந்தியா தான் பரப்பளவில் 7th கண்ட்ரியாக இருக்குது நம்ம படிக்கிறோம். Pakistan and Afghanistan in the northwest, China, Nepal and Bhutan in the north, and Bangladesh and Myanmar in the east. இந்தியா எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தான் வடமேற்காகவும், சைனா, நேபாள், பூட்டானுக்கு வடக்காகவும், பங்களாதேஷ், மியான்மருக்கும் கிழக்காகவும் இந்தியா வந்து அமைந்திருக்குது. Long coastline of India is vast on 3 sides of the country by the Indian Ocean and its 2 arms, namely the Arabian Sea, the West Bay of Bengal. இந்தியன் ஓஷன் சவுத் சைட்லேயும், அரேபியன் சி வெஸ்ட் சைட்லேயும், பே ஆஃப் பெங்கால் ஈஸ்ட்லேயும், 3 பக்கம் கடலாகவும் அமைக்கப்பட்டது நம்ம இந்தியா அப்படின்னு பார்க்குறோம். இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா ஆர் செப்பரேட்டட் பை அ நேரோ அண்ட் ஸ்வாலோ சி கால் பால்க் ஸ்ட்ரைட். இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் பால்க் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லி ஒரு நதி வந்து அதை இந்தியாவை பிரிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. தென் இந்தியா அண்ட் த வேர்ல்டு. இந்தியன் ஓஷன் ரூட்ஸ் விச் கனெக்ட் த கண்ட்ரீஸ் ஆஃப் யூரோப் இன் த வெஸ்ட் அண்ட் த கண்ட்ரீஸ் ஆஃப் ஈஸ்ட் ஏஷியா ப்ரொவைட் அ ஸ்ட்ராட்டஜிக் சென்ட்ரல் லொக்கேஷன் டு இந்தியா. இந்தியன் ஓஷன் ரூட்ஸ் ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையே உலக அளவில் இந்தியா வந்து அமைந்திருக்குது அப்படின்னு பார்க்குறோம். தென் இந்தியா சப்கான்டினென்ட். இந்தியா வந்து ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கான்டினென்டலுக்கு என்னென்ன தேவையோ, ஒரு கண்ட்ரிக்கு, ஒரு கண்டத்துக்கு என்னென்ன தேவையோ அதற்கான இயற்கை அமைப்பு, கிளைமேட், நேச்சுரல் வெஜிடேஷன், மினரல்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸஸ், இப்படி எல்லா வளங்களும் இந்தியாவில் இருக்கிறதுனால இந்தியா வந்து சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதனுடைய இயற்கை அமைப்பு, கிளைமேட், நேச்சுரல் வெஜிடேஷன், மினரல்ஸ், இது எல்லா வளங்களையும் இந்தியா பெற்றிருக்கிறதுனால அதை சப்கான்டினென்ட் அப்படி சொல்கிறோம். தென் லொக்கேஷன் அண்ட் எக்ஸ்டென்ட். இந்தியா எங்கே அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது குளோபில் 8°4' north to 37°6' north latitude and the longitude அப்படின்னு சொல்லப்படுது. latitude அப்படின்னா நமக்கு வந்து ஈஸ்ட் வெஸ்ட்டாக வரையப்பட்ட கோடுகளுக்கு லேட்டிடியூட்னு பேர். லாங்கிடியூட் அப்படிங்கும்போது அது வந்து நார்த் சவுத்தாக வரையப்படுது. ஆக இந்த மாதிரி கிழக்கு மேற்காகவும் வடக்கு தெற்காகவும் வரையப்பட்ட கோடுகளுக்கு இடையே இந்தியா வந்து 8°4' north அந்த அமைப்பில் இந்தியா வந்து குளோபில் வந்து அமைந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம இந்த ஜாகிரஃபியில் பார்க்குறோம். த சதர்ன் பாயிண்ட் ஆஃப் த கண்ட்ரி இந்திரா பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அந்தமான் நிக்கோபார் பகுதிகளில் சவுத் சைட், இந்தியாவுடைய சவுத் சைடில் அந்தமான் நிக்கோபார் தீவு வந்து இருக்குது. அதேமாதிரி கேப் காமரின், அது கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்குது. இதெல்லாமே இந்தியாவுடைய தெற்கு பகுதி அப்படின்னு சொல்லப்படுது. மேப் எடுத்துக்கிட்டால் டாப் மேலே உள்ளது வந்து நம்ம நார்த் சொல்லுவோம், அதே பாட்டம் வந்து சவுத்துன்னு சொல்கிறோம், அதுதான் கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லப்படுது. தென் காஷ்மீர் இந்த நார்த், கன்னியாகுமரி இந்த சவுத். ஆக வடக்க மேலே வந்து மேப்பில் டாப்பில் வந்து காஷ்மீர் நம்ம வந்து சொல்கிறோம். அப்புறம் கன்னியாகுமரி வந்து சவுத்தில் இருக்குது. குஜராத்தில் ரான் ஆஃப் கட்ச் அப்படின்னு சொல்லி இருக்குது. நம்ம இந்தியா மேப் எடுத்துக்கிட்டோன்னா இந்தியா மேப் நெக்ஸ்ட் பேஜில் இருக்குது. இந்தியா மேப்பில் டாப் வந்து நார்த், கீழே வந்து சவுத். இதில் வந்து குஜராத் சைடில் இருக்குது. அரேபியன் சி பக்கம் வெஸ்ட் சைடில் குஜராத் இருக்குது. இந்த பக்கத்தில் ஈஸ்ட் சைடில் அருணாச்சல பிரதேசெல்லாம் இருக்குது. ஹிமாலயாஸ் நார்த்தில் வந்து ஹிமாலயாஸ் இருக்குது. 3 சைட்ஸும் சீஸ் இருக்குது. அரேபியன் சி வெஸ்ட்டில் இருக்குது, இந்தியன் ஓஷன் சவுத்தில் இருக்குது, பே ஆஃப் பெங்கால் வந்து ஈஸ்ட்டில் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து மேப்பை பார்த்தா இந்த லெசன் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட படிச்சுக்கலாம். Then the local time of central meridian of India is the standard time of India. ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு பார்க்கும் குஜராத்து, அருணாச்சல பிரதேஷ், இது எல்லாமே நம்ம இப்போ அந்த மேப்பில் பார்த்தோம். ஸ்டாண்டர்ட் டைம் அப்படிங்கும்போது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இடையே ஒரு 5 hours and
5 hours and 30 hours ahead of Greenwich Mean Time. ஆக 5 மணியும் அரை மணி நேரமும் சேர்ந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த க்ரீன் மெரிடியன் டைம் வந்து வித்தியாசப்படும். ஒவ்வொரு நாட்டுக்கும் நாடும் இந்த நேரங்கள் வந்து இந்த ஏர்த் வந்து ரொட்டேட் ஆகும்போது இந்த மாதிரி டைம் வந்து வித்தியாசப்படுது. பூமி வந்து தன்னைத்தானும் சுற்றுது, சூரியனையும் சுற்றுது. அதே மாதிரி அந்த ஏர்த் வந்து ரொட்டேட் ஆகும்போது இந்த மாதிரி அந்த சென்ட்ரல் மீரிடியன் டைம் அப்படின்னு சொல்லி நம்முடைய திட்ட நேரங்கள் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இடையே இந்த டைமிங் வந்து வித்தியாசப்படுது. தென் மேஜர் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியா. என்னென்ன இயற்கை அமைப்புகள் இந்தியாவில் இருக்குது, இதுதான் இந்த லெசனில் ஃபுல்லாக நம்ம படிக்க போகிறோம். இந்த 5ம் ஒன்று வந்து நார்தன் மவுண்டன்ஸ். என்னெல்லாம் இருக்குது இந்தியாவுடைய ஃபிசியோகிராஃபிக் அப்படின்னா இயற்கை அமைப்பு. இயற்கை அமைப்பில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது முதல்ல வந்து நார்தன் மவுண்டன்ஸ், நார்த் சைடில் உள்ள மவுண்டன் என்னென்ன மலைகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். நார்த் மவுண்டன்னாலே நமக்கு இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஹிமாலயாஸ், அதுதான் நார்த்தில் இருக்க மவுண்டன். அந்த மவுண்டன் பற்றி படிப்போம். அது நார்தன் பிளெயின்ஸ், வடக்கு உள்ள பிளெயின்ஸ்னால் சமவெளிகள். தென் பெனிசுலர் பிளாட்யூ. பெனிசுலர் பிளாட்யூ அப்படின்னா பீடபூமிகள். அடுத்து கோஸ்டல் பிளெயின்ஸ், கடற்கரை சமவெளிகள். அப்புறம் ஐலண்ட். இந்த 5ம் தான் நம்மளுடைய இந்தியாவுடைய இயற்கை அமைப்புகளாக இருக்குது. நார்தன் மவுண்டன்ஸ், நார்தன் மவுண்டன்ஸில் 3 டிவிஷன்ஸ் இருக்குது. நார்தன் மவுண்டனாலே ஹிமாலயாஸ் தான். அந்த ஹிமாலயாஸில் 3 டிவிஷன் நம்ம படிக்க போகிறோம். ஹிமாலயாஸ் நார்தன் மவுண்டன்ஸ் வேரியஸ் ஃப்ரம் 500 கிலோமீட்டர் டு காஷ்மீர் டு 200 கிலோமீட்டர் இன் அருணாச்சல் பிரதேஷ். நெக்ஸ்ட் பேஜில் இங்கே ஹிமாலயாஸ் காஷ்மீர்லேருந்து ஆரம்பித்து அருணாச்சல பிரதேஷ் ஈஸ்ட் சைடில் நமக்கு அருணாச்சல பிரதேஷ் இருக்குது. காஷ்மீர் மேலேருந்து அந்த ஈஸ்ட் சைடில் மேலே டாப்பில் தான் இருக்குது. அவ்வளவும் வந்து நமக்கு ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இது வந்து ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி பாமீர் நாட், பாமீர் முடிச்சு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி உலகத்தின் கூரை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இதுவும் அங்கே ஹிமாலயாஸில் தான் இருக்குது. த அபோர்ட் ஆஃப் ஸ்னோ அப்படின்னு சொல்லி ஹிமாலயாவுக்கு இன்னொரு பேரும் கொடுக்கப்படுது. பனியால் நிறைந்ததுனால இதுக்கு வந்து அபோர்ட் ஆஃப் ஸ்னோ அப்படிங்கிற வார்த்தை வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. அடுத்து இந்த நார்தன் ஹிமாலயாஸை 3 டிவிஷனாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று வந்து த டிரான்ஸ் ஹிமாலயாஸ், மேற்கு இமயமலை அப்படின்னு சொல்லப்படுது. த டிரான்ஸ் ஹிமாலயாஸ் மேற்கு இமயமலையில் என்ன இருக்குது, அப்புறம் மத்திய இமயமலை ஹிமாலயாஸ், அது ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். 3 டிவிஷனாக அதை பிரிச்சிருக்கிறாங்க. இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸில் மேற்கு இமயமலையில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த திபெத்தியன் ஹிமாலயாஸ். ஜம்மு காஷ்மீருக்கு இடையே உள்ள திபெத் அமைந்துள்ள பகுதியில் உள்ள ஹிமாலயாஸை நம்ம இதில் பார்க்குறோம். இதில் தான் நிறைய கிரானைட் கிடைக்குது, டெரிட்டரி கிரானைட். இது வந்து நிறைய கிரானைட் பாறைகள் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடியது இந்த மேற்கு இமயமலை, அதான் டிரான்ஸ் ஹிமாலயாஸில் அதிகமாக கிடைக்குது. தென் ஹிமாலயாஸ் சென்ட்ரல் பகுதியில் உள்ள ஹிமாலயாஸ், அதுக்கு பேர் இட்ஸ் ஏ யங் ஃபோல்டு மவுண்டன், இளம் மடிப்பு மலைகள் அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் சொல்லப்படுது. இந்த ஹிமாலயாஸ் எப்படி உருவானது அப்படின்னு சொன்னால் இரோஷியா அப்படின்னு சொல்லி நார்த்தில் ஒரு தட்டுகளும், கோண்ட்வானா அப்படின்னு சொல்லி லேண்ட் மாஸ் சவுத் சைடில் உள்ளதும் ரெண்டும் சேர்ந்து வரும்போது இடையில உள்ள ஒரு சி பகுதியை இந்த 2 லேண்ட் மாசஸ் பிரிக்குது. இந்த இரோஷியாவும் கோண்ட்வானாவுக்கும் இடைப்பட்ட பகுதி வந்து நமக்கு ஒரு மலைகளாக உருவெடுத்து ஹிமாலயாஸாக இமயமலைகளாக மாறியது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த ஹிமாலயாஸ்லேயே ஒரு 3 டிவிஷன் இருக்குது. ஹிமாத்ரி, ஹிமாச்சல், சிவாலிக் அப்படின்னு சொல்லி இந்த மத்திய இமயமலையை 3 பிரிவாக பிரிச்சிருக்கு. ஹிமாத்ரி அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து குறைவான மழை பெறக்கூடிய ஒரு பகுதி. த கிரேட்டர் ஹிமாலயாஸ் ரிசீவ் லீசர் ரெயின்ஃபால் as compared to the lesser ஹிமாலயாஸ் அட் த சிவாலிக். சிவாலிக் அடுத்த பகுதியை கம்பேர் பண்ணும்போது இந்த ஹிமாத்ரியில் மழை மிக குறைவான பகுதியாக காணப்படுது. அடுத்து கஞ்சன்ஜங்கா, மவுண்ட் எவரெஸ்ட். கஞ்சன்ஜங்கா அப்படிங்கிறது தான் K2, இது வந்து காஷ்மீரில் இருக்குது. மவுண்ட் எவரெஸ்ட், நேபாள், கஞ்சன்ஜங்கா, இது எல்லாம் சிக்கிம், இது எல்லாமே இந்த ஹிமாலயா சென்ட்ரல் ஹிமாலயாஸில் தான் இருக்குது. கங்கோத்ரி, யமுனோத்ரி, சிக்காகன், இந்த மாதிரி பனியாறுகள் கிளேசரிஸும் அங்கே அதிகமாக காணப்படுது. அடுத்து வந்து த லீசர் ஹிமாலயாஸ், அது வந்து மத்திய இமயமலை. முதல்ல படித்தது மேற்கு இமயமலை, அதான் வந்து கிரேட்டர் ஹிமாலயாஸ் ஹிமாத்ரி படித்தோம். அடுத்து ஹிமாச்சல். ஹிமாச்சல் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஹைட் ஆஃப் த ரேஞ்ச் வேரியஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் 3700 to 4500 மீட்டர் ஆக இதனுடைய வித்தியாசங்கள் வந்து உயரத்தினுடைய வித்தியாசங்கள் அதிகமாக்கப்படுது.
இந்த மத்திய இமயமலை சென்ட்ரல் ஆஃப் த ஹிமாலயாஸில் தான் கோடை வாழிடமான சிம்லா, முசோரி, நைனிடால், அல்மோரா, ராணிகேட், டார்ஜிலிங் இந்த பகுதிகள்லாம் இங்கே வந்து இந்த லீசர் ஹிமாலயாஸ் ஹிமாச்சலில் தான் அதிகமாக காணப்படுது. அதுபோக நிறைய பாசஸ் கால்வாய்களும் இங்கே காணப்படுது. காரக்கோரம் பாஸ், நதுலா பாஸ், கைபர் பாஸ், பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு இடையே இந்த கைபர் பாஸும் இருக்குது. தென் சிவாலிக், இதுவும் ஹிமாலயாவில் உள்ளது தான். ஜம்மு காஷ்மீர்லேருந்து அஸ்ஸாம் வரைக்கும் உள்ள பகுதியில் உள்ள பகுதியை தான் சிவாலிக் மவுண்டன் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே நிறைய வேலிஸ் இருக்குது, பள்ளத்தாக்குகள் அதிகமாக காணப்படுது. The longitudinal valleys found between the Sivalik and the Lesser Himalayas are called dunes, duras. இந்த மாதிரி சின்ன சின்ன குன்றுகள் பள்ளத்தாக்குகளுக்கு இந்த மாதிரி பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. தென் பூர்வாஞ்சல் ஹில்ஸ், இதில் நிறைய சின்ன சின்ன ஹில்ஸும் நிறைய காணப்படுது. ஸ்மால் ஹில்ஸ், டஃப்லா, அபோர், மிஸ்மி, பட்காய், நாகா ஹில்ஸ், இது எல்லாமே இந்த பூர்வாஞ்சல் ஹில்ஸில் காணப்படுது. தென் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ், இந்த ஹிமாலயாஸ்னால நமக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு வந்து ஹெவி ரெயின்ஃபால், இந்தியாவுக்கு வந்து நிறைய மழைப்பொழிவை கொடுக்குது இந்த ஹிமாலயாஸ். அடுத்தது நேச்சுரல் பேரியர், நமக்கு இயற்கை அரணாக காணப்படுது. அடுத்தது இண்டஸ், கேஞ்சஸ், பிரம்மபுத்திரா, நிறைய பெர்னியல் ரிவர்ஸ், பெர்னியல்னால் வற்றாத ஆறுகள் ஓடக்கூடியது இந்த ஹிமாலயாஸில். தென் டூரிஸ்ட் சென்டராகவும், டூரிஸ்ட் டியூ டு இட்ஸ் நேச்சுரல் பியூட்டி, இந்த இமயமலையை பார்க்குறதுக்காக டூரிஸ்ட் சென்டராக இந்த ஹிமாலயாஸ் இருக்குது. தென் அமர்நாத், பக்ரிநாத், கேதார்நாத் அப்படின்னு சொல்லி வைஷ்ணவி டெம்பிள், இது எல்லாமே வந்து பில்கிரிம் சென்டர்ஸ், புனித பயணமாக இந்த ஹிமாலயாஸ்க்கு அமர்நாத், கேதார்நாத்துக்கெலாம் பயணம் செய்வாங்க. தென் ரா மெட்டீரியல், ஃபாரஸ்ட்டில் உள்ள ரா மெட்டீரியல் நிறைய மூலப்பொருட்களும் இந்த ஹிமாலயாஸில் கிடைக்குது. தென் ப்ரொடெக்ட் இந்தியா ஃப்ரம் சிவியர் கோல்ட், நமக்கு இந்தியாவுக்குள்ளே நிறைய பனி வராமல், குளிர் வராமல் தடுக்கிறது இந்த ஹிமாலயாஸ். அப்புறம் பயோடைவர்சிட்டி, பல்லுயிர் மண்டலமாக அப்படின்னு சொன்னால் தாவரங்கள் விலங்குகளுக்கு அதிக பாதுகாப்பு கொண்டது இந்த ஹிமாலயாஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு உள்ள டாபிக் படித்தாச்சு. தென் நெக்ஸ்ட் த கிரேட் நார்தர்ன் பிளெயின்ஸ், இவ்வளோ நேரம் படித்தது அவ்வளோமே மவுண்டன், நார்தர்ன் மவுண்டன் பார்த்தோம். த கிரேட் நார்தர்ன் பிளெயின்ஸ், சமவெளிகள், இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்திரா, த ட்ரிபியூட்டரிஸ், அதனுடைய துணையாறுகள், 6 சமவெளிகளை தான் நம்ம நினச்சிரோம் சமவெளிகள்னு சொல்கிறோம். அதான் நார்தர்ன் சமவெளிகள். அது வடக்கில் உள்ள ஆறுகள் கங்கா, பிரம்மபுத்திரா, ட்ரிபியூட்டரிஸ், அதனுடைய துணையாறுகள், இது எல்லாமே சேர்ந்தது வந்து நமக்கு பிளெயின்ஸாக கொடுக்கப்படுது. இட் கவர்ஸ் அன் ஏரியா ஆஃப் 7 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. 7 lakh அளவுக்கு சமவெளிகள் நிறையா வடக்க காணப்படுது. தென் விந்தியன் ரிவர்ஸ், அது வந்து நமக்கு வந்து வெஸ்ட் சைடில் இருக்குது. விந்தியா மவுண்டனும் விந்தியா ரிவர்ஸ் வந்து அதில் இருக்குது. தென் பார்பர் பிளெயின், இமயமலை ஆறுகளால் அடித்து கொண்டு வரப்பட்ட இந்த சாயிலெல்லாம் இங்கே செடிமெண்ட் ஆகி டெபாசிட் ஆகி ஹிமாலயன் ரிவர்ஸாக அங்கே வந்து மாறி இருக்குது. த porosity ஆஃப் திஸ் பிளேன் இஸ் ஸோ ஹை, த மோஸ்ட் ஆஃப் த ஸ்மால் ஸ்ட்ரீம்ஸ் ஃப்ளோ ஓவர் திஸ் ரீஜன் டிஸப்பியர். நிறைய நேரங்களில் இந்த ஆறுகள் ஓடி நாளடைவில் அது வந்து அந்த ஆறுகள்லாம் காணாமல் போய் வற்றும் ஒரு ஆறுகளாக அது வந்து இருக்குது. தென் த தராய் ட்ராக்ட், திக் ஃபாரஸ்ட், தராய் காடுகள் உள்ள பகுதி, ராஜஸ்தான் பகுதி, இங்கே வந்து அதிகமான வனவிலங்குகள் தங்கி இருக்கக்கூடிய ஒரு இடமாக இது வந்து இருக்குது. த தராய் இஸ் வைடர் இன் த ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த கிரேட் பிளெயின்ஸ், எஸ்பெஷலி பிரம்மபுத்திரா வேலி டியூ டு ஹெவி ரெயின்ஃபால். பிரம்மபுத்திரா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஈஸ்ட் சைடில் ஹிமாலயாஸ்லேருந்து சைடில் வந்து ஒரு விங் மாதிரி தெரியும், அதுதான் பிரம்மபுத்திரா ரிவர். இந்த பிரம்மபுத்திரா ரிவர் உள்ள பகுதி கல்கத்தா பகுதி தான் பிரம்மபுத்திரா பகுதி. அங்கே வந்து கல்டிவேஷன், வேளாண்மையும் அதிகமாக நடைபெறுது. தென் வாங்கர் பிளெயின்ஸ், இந்த வாங்கர் ரெப்ரசன்ட் த அப்லேண்ட் அலுவியல் சாயில், ஆக வண்டல் மண் நிறைந்த பகுதி இந்த வாங்கர் லேண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே வந்து ஃப்ளட் லிமிட்டட் ஆஃப் த ரிவர்ஸ், அதிகமான வெள்ளத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ரிவர்ஸ் தான் இந்த வாங்கர் பிளெயின்ஸ் சொல்லப்படுது. இங்கே உள்ள சாயில் வந்து பிளாக் கலர், டார்க் கலரில் இருக்கும். இதுவும் அக்ரிகல்ச்சருக்கு, கரிசல் மண் மாதிரி இருக்கிறதுனால இது வந்து அக்ரிகல்ச்சருக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு நிலம்னு பார்க்குறோம். த காதர் பிளெயின்ஸ், த நியூ அலுவியம் tracks along the courses of the rivers are known as the காதர் or wetlands. காதர் பிளெயின்ஸ் அப்படின்னா வண்டல் மண், புதிய வண்டல் மண் ஆறுகளால் அடித்து கொண்டு வரப்பட்டு இருக்கிற ஒரு மண் வந்து அங்கே காணப்படும். இங்கே சில்ட்ஸ், கிளே அண்ட் ஹைலி ஃபேர்டைல் சாயில், ரொம்ப வளமான மண், களிமண் போன்றவை
ஆறுகளால் அடித்து வரப்பட்ட அந்த மண் வந்து காதர் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. தென் டெல்டா மெயின்லி ஆஃப் ஓல்டு மட், நியூ மட் அண்ட் மார்ஷ். ஆக அதிக சகதி நிறைந்த ஈரப்பதமிக்க ஒரு மண் தான் இந்த டெல்டான்னு சொல்லப்படுது. இது அப்லாண்ட்ஸ் ஆர் கால் சாஸ், மார்ஷி ஏரியாஸ் ஆர் கால் வில்ஸ். ஆக இந்த மாதிரி உயர்ந்த நிலங்களை வந்து சார்ஸ்ன்னு சொல்லப்படுது. இதில் அடுத்து சதுப்பு நிலங்கள் அதான் மார்ஷி ஏரியாஸ், வருஷம் முழுவதும் ஈரப்பதம் மிக்க பகுதிகளை நம்ம டெல்டா, இப்போ இங்கே காவிரி டெல்டா பகுதி சொல்கிறோம்ல, அது மாதிரி அந்த பகுதிகள் அதிகமான அக்ரிகல்ச்சர் விளைவிக்கக்கூடிய ஒரு நிலமாக காணப்படுது. தென் டெபாசிஷன் ஆஃப் செடிமெண்ட்ஸ் பை வேரியஸ் ரிவர்ஸ். இந்த ஆறுகளால் அடித்து கொண்டு வரப்படக்கூடிய இந்த அலுவியல் சாயில் இதெல்லாமே டெபாசிட் ஆகும்போது காலநிலையும் அதனுடைய நிலப்பரப்பும் டொப்போகிராஃபிக்கல் பேசிஸ் ஆஃப் டெபாசிஷன் இந்த அளவு வைத்து இதை வந்து 4 டிவிஷனாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று வந்து ராஜஸ்தான் பிளெயின்ஸ், ராஜஸ்தான் சமவெளிகள். ராஜஸ்தான்னாலே பாலைவனம் உள்ள தார் டெசர்ட் உள்ள பகுதி தான் ராஜஸ்தான். அங்கே லிவர் லூனி அப்படின்னு சொல்லி ஒரு ரிவர் வந்து அங்கே இருக்குது. அதே மாதிரி சரஸ்வதி ரிவர் அப்படின்னு ஒரு ரிவரும் இருந்தது. இது காலப்போக்கில் வந்து அழிந்து போயிடுச்சு. இந்த ராஜஸ்தான் பிளெயின்ஸில் இது வந்து காலப்போக்கில் வந்து அழிஞ்சு போச்சு, தண்ணி இல்லாமல் அது வத்து போயிடுச்சு. தார் டெசர்ட் இது வந்து 2 lakhs kilometer and forms a natural boundary between India and Pakistan. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையே இந்த தார் டெசர்ட் அமைந்திருக்குது. இந்தியாவிலே உலக அளவில் இது 7th largest desert அப்படின்னு சொல்லி இந்த தார் டெசர்ட்டை நம்ம சொல்கிறோம். The desert lies in the western part of the Aravalli range and covers 2/3 of Rajasthan state. இது எங்கே இருக்குது அப்படின்னா ராஜஸ்தான் ஸ்டேட்டில் இருக்குது. இங்கே நிறைய டியூஸ் அண்ட் சால்ட் லேக்ஸ், மண் மேடுகளும் உப்பு ஏரிகளும் சால்ட் லேக்ஸும் இந்த ராஜஸ்தானில் அதிகமாக காணப்படுது. தென் பஞ்சாப் ஹரியானா பிளேஸ். பஞ்சாப் அப்படின்னு சொல்லி பேர் எதுக்கு வந்ததுனாலே இங்கே 5 ரிவர் பாய்ந்ததுனால பாஞ்ச் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் சொல்லுவோம். அதனால் இது வந்து பஞ்சாப் அப்படின்னு சொல்லி பேர் கொடுக்கப்படுது. ரிவர் சட்லெஜ், பீஸ் அண்ட் ராவி, பியாஸ், சட்லெஜ், இந்த மாதிரி கங்கா, யமுனா இது எல்லாமே அங்கே இருக்கிறதுனால இது வந்து பஞ்சாப் ஹரியானா பிளேஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. தென் கங்கா பிளேஸ், கங்கா ரிவர், இதுவும் கல்கத்தா பக்கத்தில் இந்த கங்கா ரிவர் இருக்குது. ட்ரிபியூட்டரிஸ் காக்ரா, கோண்டக், கோசி, யமுனா, சம்பல், பெட்வா அப்படின்னு சொல்லி அதனுடைய துணையாறுகளும் அங்கே வந்து ஓடுது. தென் பிரம்மபுத்திரா பிளான்ஸ், இட் கவர்ஸ் அன் ஏரியா ஆஃப் அபவுட் 56,275 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஆக பிரம்மபுத்திரா ஆறு வந்து கல்கத்தா பகுதியில் அதிகமாக இதனுடைய ஸ்கொயர் மீட்டர் 56,000 கிலோமீட்டருக்கு இருக்குது. அலுவியல் ஃபேன்ஸ் அண்ட் மார்ஷி ட்ராக்ஸ், ஆக வண்டல் மண்ணும் சதுப்பு நிலங்களும் மிகுந்த பகுதியாக இந்த பிரம்மபுத்திரா ரிவர். இந்த கங்கா ரிவருக்கு கொஞ்சம் மேலே தான் இந்த பிரம்மபுத்திரா ரிவருக்கு கல்கத்தா பகுதியில் அதிகமாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் வந்து த பெனிசுலார் பிளாட்யூஸ். பிளாட்யூஸ்னால் பீடபூமிகள், உயர்ந்த மேட்டு நிலங்களை தான் நம்ம பீடபூமிகள், ஒரு சின்ன மலைகளை தான் நம்ம பீடபூமிகள் சொல்கிறோம். இட் கவர்ஸ் அன் ஏரியா அபவுட் 16 lakhs ஸ்கொயர் கிலோமீட்டர். ஆக 16 லட்சம் கிலோமீட்டர் அளவு உள்ளது தான் இந்த பிளாட்யூஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஆரவல்லி ஹில்ஸ் பகுதிகளிலையும் இந்த பீடபூமிகள் பிளாட்யூஸ் அதிகமாக காணப்படுது. த பீக் ஆஃப் ஆனைமுடி இஸ் த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் பிளாட்யூ. ஆனைமுடி தான் மிக உயர்ந்த பிளாட்யூஸ் பீடபூமி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. த ரிவர் நர்மதா டிவைட்ஸ் த பிளாட்யூ ரீஜன் ஆஃப் ப்ராட்லி இன்டு 2 parts. நர்மதா ரிவர் அப்படின்னு பார்க்கும்போது மேப்பில் நெக்ஸ்ட் பேஜில் நர்மதா ரிவர் பேஜ் 139 நர்மதா அப்படின்னு சொல்லி ஒரு ரிவர் இருக்குது. நர்மதா டிவைட்ஸ் இன்டு 2 parts அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, இங்கே ரிவர் மேப் தான் இதில் இருக்குது. இதில் அவ்வளோ பாருங்கள், அந்த வெஸ்ட் சைடும் நர்மதா தப்தி ரிவர் இருக்குது. ஈஸ்ட் சைடில் அவ்வளோமே ரிவர்ஸ் தான். மேலேருந்து பார்க்கும்போது கங்கா, கோதாவரி, மகாநதி, கிருஷ்ணா, பெண்ணாறு, காவேரி, வைகை எல்லாமே ரிவர் தான். அவ்வளோ ரிவர்ஸும் நம்ம இந்தியாவில் இந்தியா மேப்பில் நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே அந்த ரிவர் இருக்கிற பகுதிகள் எல்லாமே பிளாட்யூஸ் பீடபூமிகளும் அதில் வந்து அமைந்திருக்குது. தென் சென்ட்ரல் highlands. These hills extend from Gujarat through Rajasthan to Delhi in the northwesterly direction for a distance of about
700 கிலோமீட்டர். சென்ட்ரல் ஹைலைண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஹைலேண்டுங்கும்போது உயர்ந்த மேட்டு நிலங்கள், ஆக சின்ன மலைகள் அப்படின்னு சொல்லி நம்ம அதை எடுத்துக்கலாம். ராஜஸ்தான் பகுதியிலிருந்து டெல்லி வரைக்கும் நிறைய 700 கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு இந்த மாதிரி ஹைலேண்ட்ஸ் அதிகமாக, ஹில்ஸ் வந்து அதிகமாக காணப்படுது. குரு ஷிகார் அப்படின்னு சொல்லி ஒரு இடமும் நார்த் சைடில் இது வந்து ஹையஸ்ட் பீக் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. உயர்ந்த ரேஞ்ச், உயர்ந்த மலைகள் அப்படின்னு சொல்லியும் இது சொல்லப்படுது. த வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த சென்ட்ரல் ஹைலேண்ட் இஸ் நோன் அஸ் த மால்வா பிளாட்யூ. வெஸ்ட் சைடில் மால்வா பிளாட்யூ அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அடுத்த ஆரவலி, இது வந்து தார் டெசர்ட் பக்கத்தில் இந்த ஆரவலி ரேஞ்சும் இருக்குது. தென் வெஸ்ட் பெங்கால் இட் கவர்ஸ் இந்த ஹைலேண்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், பீகார், சத்தீஸ்கர் இந்த பகுதிகளெலாம் அதிகமாக இந்த ஹைலேண்ட்ஸ் வந்து உயர்ந்த மேட்டு நிலங்கள் காணப்படுது. இங்கே மினரல்ஸ் ரிசோர்ஸஸும் அயன் ஓரும் கோலும் அதிகமாக கிடைக்குது. கனிம வளங்கள், நிலக்கரி இதெல்லாம் அதிகமாக கிடைக்குது. தென் டெக்கான் பிளாட்யூ, தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இது இந்தியாவில் சவுத் சைடில் இருக்குது. நம்ம இருக்கிற பகுதியான சவுத் சைடில் இந்த டெக்கான் பிளாட்யூ இருக்குது. இது வந்து ட்ரையாங்குலர் ஷேப்பில் வந்து இந்த டெக்கான் பிளாட்யூ இருக்குது. த ஏரியா ஆஃப் திஸ் பிளாட்யூ இஸ் அபவுட் 7 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். 7 லட்சம் அளவுக்கு இதனுடைய கிலோமீட்டர் அளவு இருக்குது. இதனுடைய ஹைட் அப்படின்னு பார்க்கும்போது 500 to 1000 சீ லெவலை விட 500லேருந்து 1000 மீட்டர் அளவுக்கு உயர்ந்த ஒரு அப்லேண்டாக இது வந்து காணப்படுது. டெக்கான் பிளாட்யூன்னு சொல்லப்படுது. தென் நெக்ஸ்ட் ஒன் த வெஸ்டர்ன் காட்ஸ், தென் ஈஸ்டர்ன் காட்ஸ். மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையை பற்றி படிக்க போகிறோம். வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேப்பில் வெஸ்ட் சைடில் அரேபியன் சி உள்ள பகுதி முழுசுமே நமக்கு என்ன தான் வெஸ்டர்ன் காட்ஸ். அதே மாதிரி அரேபியன் சி உள்ள பகுதி அதில் வெஸ்ட் சைடு ஃபுல்லாமே நமக்கு வந்து வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்ட் சைடு எல்லாம் வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ். இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். த வெஸ்டர்ன் காட்ஸ். The Western Ghats forms the western edge of the peninsular plateau. ஆனைமலை ரேஞ்ச், த கார்டம் ஹில்ஸ், ஏலக்கா மலை இதெல்லாமே எங்கே தான் பழனிகள் ஹில்ஸில் இருக்குது. இது எங்கே இருக்குது? பழனி ஹில்ஸ் எங்கே இருக்குன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் இருக்குது. கொடைக்கானல் இஸ் அ பியூட்டிஃபுல் ஹில் ரிசோர்ட் சிச்சுவேட்டட் ஆன் த பழனி ஹில்ஸ். பழனி மலையும் வெஸ்டர்ன் காட்ஸில் தான் இருக்குது. பழனி மலையில் தான் கொடைக்கானல் இருக்குது. இதுவும் வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் இருக்குது. குற்றாலம் அது எல்லாமே தான் வெஸ்டர்ன் காட்ஸில் தான் இருக்குது, மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் இருக்குது. தென் ஈஸ்டர்ன் காட்ஸ். ஈஸ்டர்ன் காட்ஸ் ஜாயின் த வெஸ்டர்ன் காட்ஸ் அட் த நீல்கிரி ஹில்ஸ். ஆக மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையாக வெஸ்டர்ன் காட்ஸையும் ஈஸ்டர்ன் காட்ஸையும் கனெக்ட் பண்ணுறது நீல்கிரி ஹில்ஸ், நீலகிரி மலை. அதுதான் அதனுடைய சேர்க்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லப்படுது. தென் பார்டரிங் கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு இந்த பகுதியிலையும் மலைகள் வந்து தொடர்ச்சியாக வந்து காணப்படும். த ரிவர்ஸ் ஆஃப் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா ஏற்கனவே பார்த்தோம். ஈஸ்ட் சைடில் நிறைய ஆறுகள் இருக்குது. மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணார், காவிரி, தாமிரவர்ணி எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஈஸ்ட் சைடில் இருக்குது தான் ஈஸ்டர்ன் காட்ஸ். தென் கோஸ்டல் பிளைன்ஸ், கடற்கரை சமவெளிகள் 2 இருக்குது. த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன், ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன், மேற்கு தொடர்ச்சி மலைகள் உள்ள பகுதி. மேற்கு கடற்கரை சமவெளி, கிழக்கு கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்லி 2 வகையாக இருக்குது. த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் வெஸ்ட் சைடில் இருக்கிறது. த ரான் ஆஃப் கட்ச், ஆக பே ஆஃப் பெங்கால் உள்ள வெஸ்ட் சைடில் தான் ரான் ஆஃப் கட்ச், ஆக தார் டெசர்ட்டுக்கு அடுத்த வளைவில் ரான் ஆஃப் கட்ச் இருக்குது. அங்கேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள பகுதியை தான் வெஸ்டர்ன் கோஸ்டல், ஆக வெஸ்ட் சைடு முழுசுமே மேற்கு கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்லலாம். இங்கே தான் காயல்ஸ், டெரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில பகுதிகள் இங்கே வந்து காணப்படுது. மண்மேடுகளை வந்து இந்த மாதிரி பேர் விட்டுருக்குறாங்க. வேம்பநாடு அப்படின்னு சொல்லி ஒரு லேக் அங்கே வந்து மிகவும் ஃபேமஸானது வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயினில் மேற்கு கடற்கரை சமவெளிகளில். இங்கே லேகூன்ஸ், எஸ்டரி, லேட்ரைட், சரளமண் உள்ள பகுதிகள், குன்றுகள் உள்ள பகுதிகள் இதெல்லாம் இந்த கடற்கரை சமவெளிகளில் அதிகமாக காணப்படுது. த ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின் பே ஆஃப் பெங்கால் பகுதி, ஆக ஈஸ்ட் சைடில் உள்ள ரிவர்ஸ் உள்ள பகுதிகள் எல்லாமே இங்கே வந்து ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின் கடற்கரை சமவெளிகளாக காணப்படுது. த கோஸ்டல் பிளெயின் பிட்வீன் மகாநதி அண்ட் கிருஷ்ணா ரிவர், இந்த ரெண்டுக்கும் இடையில மகாநதி கிருஷ்ணா ரிவருக்கு இடையில நார்தன் சர்க்கார் அப்படின்னு சொல்லி ஒரு கடற்கரை பகுதி காணப்படுது. அடுத்த கிருஷ்ணா காவிரி ரிவர்ஸ்க்கு இடையே கோரமண்டல் காஸ்ட், ஆக சோழமண்டல கடற்கரை அப்படின்னு சொல்லி இதுவும் இந்த ஈஸ்ட் சைடில் தான் காணப்படுது. ஆக ரிவர், கடற்கரை சமவெளிகள் இதெல்லாம் அமைந்தது தான் நம்ம இந்தியா அப்படின்னு பார்க்குறோம். அமாங் த பேக் வாட்டர் லேக்ஸ், அதுபோக சில்கா லேக் ஒடிசாவில் இருக்குது, கொல்லேரி லேக்,
புலிகாட் லேக் ஆந்திராவில் இருக்குது. ஆக இந்த மாதிரி நிறைய லேக்ஸும் நம்ம இந்தியாவில் வந்து அதிகமாக காணப்படுது. இது வந்து ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன். ஆக ஈஸ்ட் சைடில் நம்ம இந்தியா மேப்பில் ஈஸ்ட் சைடில் இதெல்லாம் காணப்படுது. தென் நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஐலண்ட். ஐலண்ட் வந்து 2 ஐலண்ட் நமக்கு இருக்குது. அந்தமான் நிக்கோபார் ஐலண்டும் லட்சத்தீவு, 2 தான். அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட் வந்து நமக்கு வந்து ஈஸ்ட் சைடில் இருக்குது, வெஸ்ட் சைடில் லட்சத்தீவு வந்து இருக்குது. இந்தியா மேப்பில் பார்த்தாலே தெரியும். அந்த 2 ஐலண்ட் வந்து நமக்கு வந்து காணப்படுது. இதில் வந்து 572 ஐலண்ட் பே ஆஃப் பெங்கால் சைட்லேயும் 27 ஐலண்ட் வந்து லட்சத்தீவு பகுதியிலையும் காணப்படுது. இப்படி சின்ன சின்ன ஐலாண்ட் வந்து நிறைய அங்கே வந்து இருக்குது. அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட், த ஏரியா ஆஃப் த ஐலாண்ட் குரூப் இஸ் அபவுட் 8,249 ஸ்கொயர் கிலோமீட்டர் பகுதிகளாக இந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் இருக்குது. நிக்கோபார் அந்தமான் வந்து நார்த்தில் இருக்குது, நிக்கோபார் வந்து சவுத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதனுடைய சதன் பகுதியில் இந்திரா பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு பகுதியும் அந்தமான் நிக்கோபாரில் காணப்படுது. தென் லட்சத்தீவு ஐலாண்ட், இங்கே கவரெட்டி அப்படின்னு சொல்லி இதனுடைய நகரமாக லட்சத்தீவினுடைய தலைநகரமாக கவரெட்டி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் வந்து கேபிட்டலாக இங்கே அமைந்திருக்குது. லட்சத்தீவில் மாலத்தீவு ஐலாண்ட், 8 டிகிரி சேனல், பிட் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஐலாண்டுகள் அங்கே வந்து காணப்படுது. த பிட் ஐலாண்ட் மோஸ்ட் ஃபேமஸ் ஃபார் பேர்ட் சாங்சுரி. இந்த பிட் ஐலாண்டில் பறவைகள் சரணாலயம் வந்து அங்கே வந்து காணப்படுது. அதுபோக லட்சத்தீவு, மினிக்காய், அமினி தீவு, இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி தீவுகளும் இந்த லட்சத்தீவில் வந்து காணப்படுது. அதுபோக ஆஃப்ஷோர் ஐலாண்ட், சின்ன சின்ன தீவுகளும் நிறைய வந்து கங்கா, கல்ஃப் ஆஃப் மன்னார் பகுதிகள்லேயும் சவுத் சைட்லேயே கல்ஃப் ஆஃப் மன்னாருங்க ஐலாண்டும் வந்து காணப்படுது. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம். ட்ரைனேஜ் அப்படின்னா ரிவர்ஸை பற்றி நம்மள படிக்கிறோம். ஏற்கனவே ரிவரை பற்றி தான் இதிலே சொல்லிகிட்டே வருது, அதை வந்து மொத்தத்தில் சொல்லியிருக்கு. ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் 2 ரிவர்ஸ் இருக்குது, ஹிமாலயன் ரிவர்ஸ், பெனிசுலார் ரிவர்ஸ். ஒன்று வந்து இமயமலையிலேருந்து வரக்கூடிய ஆறுகள், தீபகற்ப ஆறுகள், அதான் பெனிசுலார் ரிவர்ஸ். ஹிமாலயன் ரிவர்ஸ் என்னெல்லாம்? இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்திரா. ஆக சிந்து நதி, கங்கை நதி, பிரம்மபுத்திரா நதி, இதெல்லாம் தான் ஹிமாலயன் ரிவர்ஸ். அப்புறம் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி, நர்மதா, தப்தி, இது எல்லாமே பெனிசுலார் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் தான் படிக்க போகிறோம். தி இண்டஸ் ரிவர் சிஸ்டம். சிந்து நதி அப்படின்னு பார்க்கும்போது ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் இது அதிகமாக, சீலம், ஜீனாப், ராவி, பியாஸ், சட்லஜ், பஞ்சாபில் அதிகமாக இந்த சிந்து நதி பாயுது. வடக்கு பகுதி இந்தியா மேப்பில் நார்த் மேல் பகுதிகளில் இந்த சீலம், ஜீனாப், ராவி, பியாஸ், சட்லஜ் இந்த பக்கத்தில் நமக்கு வரிசையாக இருக்குது. இதுதான் இண்டஸ் ரிவர் சிஸ்டம். அடுத்த கங்கா ரிவர். கங்கா ரிவர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கல்கத்தா பக்கத்தில் நெக்ஸ்ட் பேஜில் இருக்குது. கங்கா ரிவர் கல்கத்தா பக்கத்தில் கங்கா ரிவர் இருக்குது. இது பிரம்மபுத்திராவில் உற்பத்தியாகி உத்தரகாண்ட் பகுதிகளில் அதிகமாக பனி ஆறுகளாக பெரும்பாலும் இது வந்து ஓடுது. த லென்த் ஆஃப் த ரிவர் கங்கா 2525 கிலோமீட்டர் நீளம் கொண்டது இந்த ரிவர் கங்கா அப்படின்னு சொல்லப்படுது. இதனுடைய ட்ரிபியூட்டரிஸ் துணை ஆறுகள் கோம்தி, கோண்டாக், கோசி, காக்ரா, சவுத் யமுனா, இது எல்லாமே கங்கை ஆறுனுடைய கிளை ஆறுகள் அப்படின்னு சொல்லப்படுது. தென் பிரம்மபுத்திரா ரிவர், இது வந்து கல்கத்தா பகுதியில் இருக்குது. த டோட்டல் ஏரியா இஸ் 5,80,000 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு இந்த பிரம்மபுத்திரா ரிவர் வந்து இருக்குது. சாங்போ அப்படின்னு சொல்லி திபெத்தில் வந்து இந்த ரிவர் வந்து ஓடப்படுது. இட் ஹேஸ் மெனி ட்ரிபியூட்டரிஸ், திஸ்டா, மனாஸ், பராக், சுபன்சிரி ஆர் சம் ஆஃப் தம், இதெல்லாம் வந்து இதனுடைய ட்ரிபியூட்டரிஸ், பிரம்மபுத்திராவுடைய ட்ரிபியூட்டரிஸ். தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹிமாலயன் ரிவர்ஸ். இதனுடைய சிறப்பு இயல்புகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது லாங் அண்ட் ஒயிட், ரொம்ப நீளமானதும் அகலமானதும் கூடியது இந்த ரிவர்ஸ், அப்படி ஹிமாலயன் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது வற்றாதது, அதான் பெர்னியல் அப்படின்னு சொல்லப்படுது. தென் அன்சூட்டபிள் ஃபார் ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன். ஹைட்ரோ பவர் நீர் மின்சக்தி திட்டம் அது வந்து செயல்படுத்த முடியாத ஒரு நிலையில் இருக்கிற ரிவர்ஸ் தான் வந்து ஹிமாலயன் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது இதில் வந்து எந்த வித டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் இதில் வந்து நம்ம செய்து கொள்ள முடியாது. மிடில் அண்ட் லோயர் கோர்சஸ் ஆர் நேவிகபிள் அப்படின்னா போக்குவரத்துக்கு இது வந்து இது ஏற்ற ஒரு நிலமாக
இந்த ரிவர்ஸ் வந்து இருக்குது. நேவிகபிள் அப்படின்னா போக்குவரத்துக்கு ஏற்றது. தென் பெனிசுலார் ரிவர்ஸ். பெனிசுலார் ரிவர்ஸ்னால் தீபகற்ப ஆறுகள் இதெல்லாம் அப்படின்னா வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ், ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். ஏற்கனவே முதல்ல நம்ம பார்த்தது தான். வெஸ்ட் சைடில் ஓடக்கூடிய ஆறுகள்லாம் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். ஆக இந்தியா மேப்பில் மேற்கு பகுதியில் ஓடக்கூடியது தான் வெஸ்ட் சைடு அப்படின்னு பார்க்குறோம். ஈஸ்ட் சைடில் ஓடக்கூடிய ரிவர் வந்து ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். ஆக ஈஸ்ட் அப்படிங்கும்போது பே ஆஃப் பெங்கால் உள்ள பகுதி தான் ஈஸ்ட். அதில் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி இதெல்லாம் தான் அங்கே ஓடுது. மகாநதி அப்படின்னு பார்க்கும்போது மகாநதி எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னா ஆர்ஜினேட் நியர் சிவா ராஜ்பூர் டிஸ்ட்ரிக்ட் சத்தீஸ்கர். சத்தீஸ்கரில் உற்பத்தி ஆகி ஒடிசாவில் இந்த மகாநதி வந்து ஓடுது இந்த ரிவர். இதில் செனோ, டெலன், சாண்டூர் இதெல்லாம் இதனுடைய ட்ரிபியூட்டரிஸ் துணை ஆறுகளாக அங்கே காணப்படுது. மகாநதி அப்புறம் லாஸ்ட்டில் வந்து பே ஆஃப் பெங்கால் கடலோடு போய் கலக்குது. ஏன்னா கிழக்கு பகுதியில் இருக்குது, அதனால் பே ஆஃப் பெங்காலில் கலக்குது. தென் கோதாவரி பெனிசுலார் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இட் இஸ் ஆல்சோ கால் விருத்த கங்கா அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர். கோதாவரி ஆறுக்கு விருத்த கங்கா அப்படின்னு சொல்லி ஒரு பேர். நாசிக் டிஸ்ட்ரிக்டில் மகாராஷ்டிராவில் இந்த கோதாவரி ரிவர் வந்து போகுது. இட் ஃப்ளோஸ் த்ரூ த ஸ்டேட் தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ் இந்த பகுதியாகவும் இந்த கோதாவரி ஆறு ஓடி பே ஆஃப் பெங்காலில் கலக்குது. கொல்லேரு எ ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இந்த கோதாவரி ஆற்றில் தான் இருக்குது. தென் கிருஷ்ணா ரிவர் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப் மகாராஷ்டிராவில் கிருஷ்ணா நதி உற்பத்தி ஆகி வருது. முசி, கோயனா இதெல்லாம் இதனுடைய ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஆந்திர பிரதேசில் ஓடி இந்த ரிவர் வந்து பே ஆஃப் பெங்காலில் கலக்குது. தென் காவேரி வந்து த ரிவர் காவேரி ஆரிஜினேட் அட் தலைக்காவேரி அப்படின்னு சொல்லி குடகு ஹில்ஸ் கர்நாடகாவில் உற்பத்தி ஆகி கர்நாடகாவில் ரிவர் ஃபார்மிங் த சேக்ரெட் ஐலாண்ட் ஆஃப் ஸ்ரீரங்கம் அண்ட் சிவசமுத்திரம் அந்த ஐலாண்டையும் கடந்து இந்த காவிரி ரிவர் வந்து வருது. கர்நாடகாவில் உற்பத்தி ஆகி வருது. ஒகேனக்கல் ஃபால்ஸ் அண்ட் ஃப்ளோஸ் த்ரூ எ ஸ்ட்ரெயிட் நேரோ ஜார்ஜ் நியர் சேலம் பகுதி பக்கத்தில் உள்ள ஒகேனக்கல் ஃபால்ஸ் இதெல்லாம் அந்த காவேரி ரிவர்லேருந்து வருது. அது லாஸ்ட்டாக பூம்புகார் வழியாக வந்து இந்த ரிவர் வந்து பே ஆஃப் பெங்காலில் கிடக்குது. தென் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் நர்மதா ஆறு வந்து வெஸ்ட் சைடில் இருக்குது. அரபிக்கடல் உள்ள பகுதியில் இந்தியா மேப்பில் அரபிக்கடல் உள்ள பகுதியில் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் நர்மதா இருக்குது. த ரிவர் ரைசஸ் இன் அமர்கண்டாக் பிளாட்டியூ அமர்கண்டாக் பகுதியில் இது உற்பத்தி ஆகி இந்த நர்மதா ரிவர் மத்திய பிரதேஷ் பகுதியில் வழியாக இந்த ரிவர் வந்து ஓடி அடுத்தது அரேபியன் சீயில் கலக்குது. கல்ஃப் ஆஃப் காம்பே அது பாம்பே பக்கத்தில் இருக்குது. கல்ஃப் ஆஃப் காம்பே அந்த பகுதிகளில் வெஸ்ட் சைடில் இது வந்து இந்த ரிவர் வந்து வருது. தென் ஹெலோன், ஹெரான், பஞ்சாப், துதாய், சாகர், டாவா, பர்னா இதெல்லாம் இதனுடைய ட்ரிபியூட்டரிஸ் துணை ஆறுகள் அப்படின்னு சொல்லப்படுது. தென் தப்தி ரிவர் ரைசஸ் நியர் முல்தாய் டேங்க் இந்த பீட்டல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மத்திய பிரதேசில் உள்ள பீட்டால் டிஸ்ட்ரிக்டில் இது உற்பத்தி ஆகி இந்தியா வழியாக ஈஸ்ட் வெஸ்ட்டாக ஓடி இந்த தப்தி ரிவர் இது நர்மதாக்கு கீழே தான் இருக்குது. இந்த ரிவரும் இதுவும் நம்ம வெஸ்ட் சைடு ரிவர் தான். விந்தியா ரேஞ்ச், சாத்புரா ரேஞ்ச் இந்த ரெண்டுக்கு இடையில நர்மதா தப்தி ரிவர் ரெண்டு மவுண்டனுக்கு இடையே ரெண்டு ரிவர் இருக்குது. வெஸ்ட் சைடில் இந்தியா மேப்பில் வெஸ்ட் சைடில் இந்த ரிவர் வந்து ஓடுது. கோமை, அருணாவதி, அனீர், நேசு, பர்னை அண்ட் பூரி இதெல்லாமே வந்து இதனுடைய ட்ரிபியூட்டரிஸ் கல்ஃப் ஆஃப் காம்பே வழியாக ஓடி அதை பாம்பேலேருந்து ஃபுல்லாக அந்த தப்தி ரிவர் வந்து தென் அரேபியன் சீயில் வந்து இது கலக்குது. இந்த சவுத் இந்தியன் ரிவர்ஸினுடைய சிறப்பியல்புகள் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சவுத் இந்தியன் ரிவர் அப்படின்னு பார்க்கும்போது இது வெஸ்டர்ன் காட்ஸ் ஆரிஜினேட் ஃப்ரம் த வெஸ்டர்ன் காட்ஸ் இது வந்து மேற்கு மலைகளிலிருந்து தோன்றி வருது. தென் ஷார்ட் அண்ட் நேரோ குறுகலான நீளம் குறைந்த ஆறுகளாக இந்த ஆறுகள் இருக்குது. வற்றும் ஆறு நான் பெர்னியல் அப்படின்னு சொல்லப்படுது. அது மின்சாரத்துக்காக சூட்டபிள் ஃபார் ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன் மின்சாரம் தயாரிக்கக்கூடிய ஒரு ரிவர்ஸாக இது காணப்படுது. நாட் யூஸ்ஃபுல் ஃபார் நேவிகேஷன் போக்குவரத்துக்கு பயன்படாத ஆறுகளாக இந்த வெஸ்ட் சைடில் உள்ள ரிவர்ஸ் காவேரி, நர்மதா, தப்தி இதெல்லாம் பயன்படுத்தப்படுது. ஒரு லெசன் ஓவர்.